ஃபைனலி கும்பாபிஷேகம் முடிஞ்சிருச்சு. ஆமாங்க, இந்த 54 அடி உயர சிவலிங்கம் கோவிலில் 7/7/2025 அன்னைக்கு சூப்பராகவே கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சிருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூஸ் யூனிவர்ஸ். இன்றைக்கி எங்களால் கும்பாபிஷேகத்தை அட்டன் பண்ண முடியல. ஸோ கும்பாபிஷேகத்தை அன்றைக்கி ஈவினிங்காவது போயிட்டு சாமியை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு. கோயிலை ரீச் ஆனதுக்கப்புறம் நேராக சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்தாச்சு. ஈவினிங் டைம்ன்றதுனால கொஞ்சம் க்ரௌடாகவே இருந்தது. நீங்கள் நார்மல் டைமில் இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா உள்ளே உட்காந்து தியானம் பண்ணலாம். அவ்வளோ சைலண்ட்டாக இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்படியே வெளியில் வந்துட்டு இந்த பிரம்மாண்டமான சிவலிங்கத்துக்குள்ளே போயிட்டு ஒரு ரவுண்டு சுற்றி வந்தாச்சு. ஸோ ஃபுல்லாக வெளியில் வந்ததுக்கப்புறம் ட்ரம்ஸ் வாசிச்சுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நேரம் அதை பார்த்துட்டு அப்புறம் மெமரிஸ்க்காக கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த 54 அடி உயர சிவலிங்க கோயிலை தாருகாவனத்து சித்தர் பீடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா மயிலாடுதுறை மாவட்டம் பெருஞ்சேரி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தான் இருக்குது. கும்பாபிஷேகம் முடிஞ்சு 48 நாள் வரைக்கும் விசேஷமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இந்த 48 நாளுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு டைம் வந்து விசிட் பண்ணிட்டு போங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.